வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவொலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். எங்கள் சேனலில் வாரந்தோறும் 7 முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை 7 மணி 7 நிமிடம் மணிக்கு ஒளிபரப்பாகும். இன்றைய வினாடி வினா: வாட் இஸ் ஆல் ஹெல்த் கார்டு ஸ்கீம்? விடை: நாளை எபிசோடை பாருங்கள். இந்த எபிசோடில் பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம் பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனா ஸ்கீம் பற்றிய முழுமையான பயனுள்ள அறிவுரைகளை நாங்கள் வழங்க உள்ளோம். முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள். பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம் முழுமையான விவரங்கள். 1. திட்டத்தின் நோக்கம்: பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம் இந்தியாவில் விவசாயிகளுக்கு இயற்கை பேரிடர்கள், வறட்சியின்மை, புயல்கள், செல்வாக்கு மாற்றங்கள் மற்றும் பிற காரணிகளால் ஏற்படும் பயிர் இழப்புகளுக்கு எதிரான காப்பீட்டை வழங்குகிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய உதவுகிறது. அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் வகையில் உருவாக்கப்பட்டது. 2. திட்ட அறிமுகம்: பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம் 2016ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் காப்பீடு வழங்குகின்றது. 3. திட்ட அம்சங்கள். காப்பீடு அளவு: விவசாயிகள் 2% முதல் 5% வரை குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டை பெற முடியும். இதன் மூலம் பயிர்களில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பதிலாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. பங்குதாரர்கள்: மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகைகளை வழங்குகின்றன. பிரதமர் பயிர் காப்பீடு நிறுவனம் காப்பீட்டு விதிமுறைகள் மற்றும் தொகைகளை நிர்ணயிக்கின்றது. வங்கிகள்: விவசாயிகள் தங்களின் விவசாய கடன் மூலம் காப்பீடு பெற வங்கிகளுடன் தொடர்பு கொள்கின்றனர். 4. திட்ட கட்டண விவரங்கள். விவசாயிகளுக்கு 2% முதல் 5% வரை குறைந்த கட்டணத்தில் காப்பீடு பெற முடியும். விவசாயிகள் தங்களது பயிர்களுக்கு ஏற்ப நம்பகமான மற்றும் விலக்கான தொகைகளை வாங்க முடியும். காப்பீட்டு தொகைகள்: விவசாயிகள் அவர்களின் பயிர்களில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு மாற்றாக காப்பீடு தொகைகளை பெறுகின்றனர். எளிதான முன்பணத்தில் திட்டத்தில் சேர முடியும். 5. விண்ணப்பிக்கும் காலக்கெடு. விவசாயிகள் பயிர் பருவத்திற்கு முன்பே இத்திட்டத்தில் பதிவு செய்து காப்பீட்டு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பயிர் காப்பீடு பெற கட் ஆஃப் டேட்: கரீப் சீசன் 31 சென்ட் ஜூலை அண்ட் ராபி சீசன் 31 சென்ட் டிசம்பர். இது மாற்றத்திற்கு உட்பட்டது. பயிர் காப்பீடு திட்டத்தின் நன்மைகள்: விவசாயிகளுக்கு காப்பீடு கிடைக்கும் போது இழப்புகளை சமாளிக்க உதவும். அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் ஒருங்கிணைந்த முயற்சியில் இது செயல்படுத்தப்படுகிறது. விவசாயிகள் குறைந்த கட்டணத்தில் பெரிய பாதுகாப்பு பெற முடியும். விவசாயிகள் வங்கிகளில் பதிவு செய்யலாம் மற்றும் திட்டம் குறித்த தகவல்களை பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் பிப்ரவரி 2022 4ஆம் தேதி வரை 36 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இணைந்துள்ளனர். மேலும் இழப்பீடு கோரிக்கைகளுக்கு 1,07,059 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. காப்பீடு தீர்வு கிளைம் செட்டில்மெண்ட் விவரங்கள். விவசாயிகள் தங்கள் பயிர்களில் ஏற்பட்ட இழப்புகளை 72 மணி நேரத்துக்குள் பதிவு செய்ய வேண்டும். பயிர் காப்பீடு கைபேசி செயலி மூலம் இழப்புகளை பதிவு செய்யலாம். பதிவு செய்யப்பட்ட கோரிக்கைகள் நில ஆவணங்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் மூலம் சரிபார்க்கப்படுகின்றன. விவசாயிகள் தங்களின் பஞ்சாயத்து அலுவலகம் அல்லது வங்கி மூலம் குறித்த ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சரிபார்ப்பு முடிந்ததும் உரிய இழப்பீடு தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. கோரிக்கை பதிவு செய்யப்பட்டு சரிபார்ப்பு செய்யப்பட்ட பிறகு இழப்பீடு தொகை விரைவாக வழங்கப்படுகிறது. மாநில அரசுகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடு தொகைகளின் ஒரு பகுதியை வழங்குகின்றன. விவசாயிகள் தங்களின் பங்கு தொகையை முன்பணம் செலுத்தியிருந்தால் அவர்கள் முழுமையான இழப்பீடு பெறுவர். விவசாயிகள் தங்களின் குறைகளை நேரடியாக மாநில அளவில் அல்லது மாவட்ட அளவில் உள்ள குறை தீர்ப்பு குழுக்களிடம் தெரிவிக்கலாம். 2022 முதல் 23 வரை நிதியாண்டில் ட்ரோன்களை பயன்படுத்தி பயிர்களின் நிலையை மதிப்பிடும் முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இது காப்பீடு தீர்வு செயல்முறையை எளிமையாக்கும்.
எனது பாலிசி என் கையில் திட்டம் விவசாயிகளின் வீடுகளுக்கே சென்று பயிர் காப்பீடு பாலிசிகளை வழங்கும் இந்த திட்டம் விரைவில் தொடங்கப்படவுள்ளது. இந்த முயற்சிகள் மூலம் பிஎம்எஃபிஒய் திட்டம் விவசாயிகளின் பயிர் இழப்புகளை விரைவாக மற்றும் திறம்பட காப்பாற்ற உதவுகிறது. காப்பீடு பெற தேவையான ஆவணங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அட்டை அல்லது டிரைவிங் லைசென்ஸ். விவசாய நில ஆவணங்கள், அடங்கல், பட்டா நகல் அல்லது குத்தகை விவரங்கள், குத்தகை விவசாயிகளுக்காக அல்லது நில உறுதி ஆவணங்கள். வங்கி கணக்கு விவரங்கள், வங்கி பாஸ்புக் நகல் அண்ட் IFSC குறியுடன் கூடிய வங்கி கணக்கு எண். நிவாரணம் பெற தேவையான ஆவணங்கள் காப்பீட்டு பத்திரத்தின் நகல், பயிர் நஷ்டத்தை உறுதி செய்யும் அறிக்கை, நில விவரங்கள் மற்றும் புகைப்படம். மேலும் விவரங்களுக்கு கிசான் கால் சென்டர் நம்பர் 1-8001-801-551 or call கிருஷி ரக்ஷக் போர்ட்டல் ஹெல்ப்லைன் 14447 or visit www.bmfpv.gov.in or download mobile application named Crop Insurance. நேற்றைய வினாடி வினாவின் விடை மிசைல் மேன் ஆஃப் இந்தியா இஸ் டாக்டர் APJ அப்துல் கலாம். நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.